சரி பெஸ்ட்டோ கல்யாணம் முடிக்கிறது மானிட சேட்டவன் தான் இவ்வளோ இது பண்ணி இவனே வெளியில் நீதிமன்றம் மாதிரி நடத்திட்டான். அரசியல்வாதி எம்எல்ஏ ஒரு பக்கம் நீதிமன்றமாக நடத்துதான், எம்பி ஒரு பக்கம் நடத்துதான், மந்திரி ஒரு பக்கம் நடத்துதான், பிரதமர் ஒரு பக்கம் அவன் நீதிமன்றமாக நடத்துதான். எப்படியே இது பெரிய ரவுடிஸ்தனம். ரவுடி கணக்கு உள்ளே போட்டாரா எலெக்ஷன் அன்னைக்கு. இந்த ரவுடியத்தை இப்போ முடிக்க போகிறார். மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கி டெல்லியில் இந்த நிதியமைச்சர், ஆளுநர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, பூரா மந்திரி எல்லா பேரும் ரவுடிஸ்தனமாக வச்சு உட்காந்து அச்சடித்து பேப்பரை உள்ளே விட்டு பூரா ஆடுதான். அப்போ நீதிமன்றத்தில் தப்பு இருக்கிறவனுக்கு தண்டனை கிடைக்காதுல்ல. அவன் தான் எல்லாம் போட்டு ஆட்டுதானா. நீங்களாட்டு போங்கடா, நாங்கள் அச்சடித்து விடுதோம், கோடியாக வாசிக்கும். டெல்லியில் ஒரு பக்கம் அவன் ஹோ 10 லட்சம் கோடி 50 லட்சம் கோடின்னு வாசிக்கான். பெட்டி வச்சுருக்கான் அங்கே டெல்லியில். இவன் டெல்லியிலேருந்து எல்லா அமைச்சர்களுக்கும் அனுப்பிடுதான். இவனை பூரா அமைச்சர் பூரா ஓ நிலப்பரப்பை பூரா நம்ம அழிக்கும் ஓஹோன்னு ஓட்டி நாசம் பண்ணிட்டு போயிட்டான். நாசம் பண்ணி கந்தல் கோலமாகிட்டான். நிலப்பரப்பில் எல்லாமே இருக்குது. உழைச்சி சாப்பிட்டு அதில் காயின்ஸ் விட்டு அதில் பார்த்து போய் பொழைச்சி கூடாந்தான் இப்போ கடவுள் பூமியில் கொடுத்துருக்காரு. எப்படியே 2ஆம் நம்பர் வெளிநாட்டிலேருந்து பூரா கச்சா எண்ணெய் தயாரிக்க, டீசலை தயாரிக்க, எல்லாம் அதில் மூளையை திரித்து பூரா பெட்ரோலை தயாரித்து பூரா பாழாக்கி வச்சுருக்கான். மூட்டாப்பே அம்மூட்டு நீதிமன்ற கோர்ட்டில் வழக்காடி வெளியில் 2 காலை கையை பிளந்துட்டு ஓடிடுறான். ஒரு நிமிஷம் உள்ளே ஆஜராகிட்டு அவ்வளோதான் வாய்தான். எப்படி இதெல்லாம் ஒரு விளையாட்டாடா? கோர்ட்டுக்குள்ளே காலை வச்சாலே கால் நடுங்கணும். மானிட பிறவி நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே 2 தொடை ஈரக்கோலை 2 கை கால் நடுங்கணும். நடுக்கம் இல்லை, அந்த நடுக்கம் இப்போ பூரா கிரிமினலை ஒண்டிச்சிட்டார். முக்கால் சத்தியம் கவர்மெண்ட்டு அத்தனை கணக்கு செக்ஷன் பிரிவு, ப்ரைவேட்டு கணக்கில் செக்ஷன் பிரிவு. எப்படி இது நல்லா புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டாரு பூரா எத்தனை விதமான பிரிவுகள், 1500 பிரிவுகள் வச்சு இவன் 4 முழுதும் ஓட்டி கீழே இருந்து பெட்டிஷனை போய் ஆன்லைனில் போய் இது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு ஆன்லைனில் ஒரு குற்றத்தில் ஏற்றிட்டாலே அவனை தூக்கி உள்ளே போடணும். இதில் என்ன, இதில் சட்டத்தில் இருக்கா, இது இந்த சட்டத்தை தான் தமிழ்நாட்டுக்காரனுக்கு குடுப்பு சட்டத்தில் ஓட்ட இருக்குங்கண்ணா. கொட்டாரு பூரா ஆணு பண்ணி கேட்டுக்கோப்பா. சட்டத்தில் ஓட்ட இருக்குங்கல்ல, அந்த ஓட்டை அடைச்சிட்டு குடுப்பில் அப்படியே அந்த 2 வெதரை தண்ணி குடிக்கிற அப்படியே வெதரை தூக்கி ஆட்டிட்டாலே தானா ஆணு குடுப்பில் துவைச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் கோர்ட்டு அவமதிப்பு எல்லாமே டோட்டலாகவே. டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் எல்லாமே இலங்கை சுலோன்லேருந்து நீதிமன்ற கோர்ட்டு ஒரு தலை வாசலை அவமதிச்சிட்டான். மானிடப்பே நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு வழக்கு பார்க்குற நீதிபதி சர்ச்சி கோட்டார் ஆணுமென்னு அவமதிப்பு. அதே மாதிரி வழக்கறிஞர்கள் 80% லோக்கல், 20% உண்மையான கணக்கு. இந்த உண்மையான கணக்கு 20% அவமதிப்பு. அவன் வாதாட்டத்துக்கு போகிறான்ல பாவம், அவனுக்கு நீதி கேட்போன்னு காலையில் பறந்து போவான் பெட்டிஷன் அடிச்சுட்டு. கடைக்கு பார்த்தா அங்கே சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு எதிர்மனதார் உள்ளே ஓட்டி வாங்கிடுதான். அப்போ அந்த 20% கொஞ்சம் மனசங்கடத்தில் இருப்பான். அடிச்சிட்டானா கரெக்டு. அந்த 20% மனச்சங்கடம், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலன்னு இப்போ எல்லா கருத்தையும் ஒண்டிச்சு கிரிமினலாக ஏற்றிட்டார். கிரிமினலை ஏற்றினோடனே செக் பண்ண வரிசைக்காக செக் பண்ணுவாங்க. ஐயாதான் உட்காந்து செக் பண்ணுவார். இராணுவ வானரப்படை, தரப்படை, விமானப்படை வச்சு எல்லாம் செக் பண்ணல. கோட்டார் ஆணுமன்னு கணக்கு எடுத்து குடுறா அப்படின்னு வழக்கறிஞரை கூப்பிட்டு எடுத்துக்கூடு, வாதாட்டத்தை எடுத்துக்கூடு, உன் சொக்காரன் எடுத்துக்கூடு, உன்னுடைய தரப்புகளை எடுத்துக்கூடாப்பாங்கிற கேள்வியை நேரம் வரையில் எல்லாம் கீழே பூரா வழக்காடி பூரா 2 தொடை ஈரக்கொலை கை கால் நடுங்கும். அவன் வீட்டில் பொண்டாட்டி மாதிரி அப்படியே நடுங்க விடுதார் ஐயா கடவுள்னு. அப்போ தான் நாக்கை விட்டு வெளியே விட்டு சொல்லுவான். இப்போ எலெக்ஷன் ஓட்டு முத்திரை போட்டோடனே சிறு பிள்ளைய கூட ஊழையிடுது. அப்படியே ரிக்கார்ட் டான்ஸ் மாதிரி நடிகர் நடித்து காட்டிட்டான். அதனால் பிறக்கிற சென்ட்ரேஷன் பிள்ளைய பூரா அந்த நடித்து காட்டுறவனை பார்க்கு. அப்போ கடவுள் ஒன்று உட்காந்துருக்க பார்க்க வேண்டாமா? சிறு பிள்ளையிலேருந்து எல்லாம் ஆக்கங்கட்ட கூவைய இப்போ உள்ள ஜென்ரேஷன் பூரா 2 கையை காலை தூக்கி ஆடிட்டு போகிறானா. என்ன காரணம்? நடிகர் ஆடுதானா. அதை மாதிரி இப்போ ஜென்ரேஷன் ஆடுது. இப்போ ஜென்ரேஷன் உள்ளே செக் பண்ணல, இந்த ஜென்ரேஷன் பூரா அப்படியே நடுங்கும். ஐயோ உள்ளே போனால் நம்ம பேண்டு தின்றுவோமோ அந்த இடத்துல. அப்போ தான் இந்த இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு பூரா கிராப்பு வெட்டையும் பூரா இந்த 2 வீலரில் பாரு. இப்போ ஒரு வண்டியை தயாரித்து பூரா பரபரன்னு பறக்கும். ஐயோ இது காவல்துறை பார்க்கலையே, அதான் கிரிமினலை உள்ளே ஓட்டி எழுதிட்டார். அப்போ பூமியில் அழிக்க போனால் இந்த மானிட பிறவி இப்போ உள்ள ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷனை பூரா அப்போ தூக்குவார்.
வண்டி இவ்வளோ பெரிய வண்டிகளை டூ வீலரை வச்சுக்கிட்டு பாவம் ஏழை எளிய மக்கள் ஓரஞ்சாரம் போகிறத தூக்கிடுதான், காலி பண்ணிடுறான். அன்றாட பொழப்பில் போய் உழைச்சிட்டு ஓரமாக போகிறதே தூக்கிடுதான். இப்போ உள்ள ஜென்ரேஷன் வண்டி டூ வீலரில் டொருன்னு ஓட்டிகிட்டு போகிறான், ஃபோர் வீலர் அந்த மாதிரி ஸ்பீடில் ஓட்டுறான். அப்போ அந்த கிரிமினல் கணக்கு ஏற்றினோடனே செக் பண்ணுவாங்க. எல்லாம் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ராணுவ வானரப்பட உள்ளே இறங்கினோடனே அட்டா முடிக்க செக் பண்ணல அவனே எரிச்சிடுவாங்க. எரிச்சிட்டு இவனுக்கு குறுக்கெலும்ப ஒரு ஓடி ஒடிச்சு விட்ருவாங்க. பெண்ணுக்கும் ஆணுக்கும் முக்கால் சத்தியம்.